Hello everyone, welcome to Easy Learners. என்னோட லாஸ்ட் வீடியோவில் ஒரு பவர் பி டூல்குள்ளார எப்படி நம்ம எக்ஸல் ஷீட்டை இம்போர்ட் பண்ணுறது, அதுலேருந்து அந்த எக்ஸல் ஷீட்டை வச்சு எப்படி நம்ம ஸ்டாக்கடு பார் சார்ட் போடுறது, பை சார்ட் போடுறது அண்ட் ஸ்லைசர்ஸ் போடுறதுன்றதை பற்றி பார்த்தோம். நீங்கள் ஒரு வேளை அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த செகண்ட் வீடியோவில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம இந்த இந்த வீடியோவில் அதோட ஃபர்தர் விஷுவலைசேஷன் டூல்ஸை வந்து நம்ம எப்படி அந்த டேட்டா வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டேட்டாவை வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நம்ம இந்த பவர் பி டூல்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதுனால டேட்டாக்குள்ளார நமக்கு தேவையான அந்த எக்ஸல் ஷீட்டோட கவுண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம ஃபர்தராக இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த பேஜ் எனக்கு ஃபுல்லாகிடுச்சு. நான் இது மாதிரியே இன்னொன்று ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் இங்கே போய் ஆட் அ நியூ பேஜ், இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஆட் ஆகும். பட் அதில் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரியான ஃபார்மேட்டில் உங்களுக்கு பேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பேஜை டூப்ளிகேட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட் ஆனோடனே நீங்கள் எதை ரீநேம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இந்த பேஜை ரீநேம் பண்ணணுமோ அது மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பேஜ் 2 அப்படின்னு ரீநேம் பண்ணிடுறேன். எனக்கு அதே மாதிரியான ஃபார்மேட் வேணும். ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். எனக்கு இப்போ இந்த இதெல்லாம் தேவையில்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் அங்கே போயிட்டு அந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த 3 டாட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணியும் ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு தானாக ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் இங்கே வேறு விதமான விஷுவலைசேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த விஷுவலைசேஷனுக்குள்ளார நான் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த விஷுவலைசேஷன் டேபை கிளிக் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்டாக்டு பார் சார்ட் பார்த்தோம். இந்த வாட்டி அதே டேட்டா வச்சு ஸ்டாக்டு காலம் சார்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் அந்த காலம் சார்ட்டை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி காலம் சார்ட்டோடது வந்து டேட்டா வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ அதை நான் வந்து எனக்கு தேவையான அளவு நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு அது கொடுக்க வேண்டிய டேட்டாஸ். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு வந்து நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் வேணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வேணும். இல்லை ஒய் ஆக்சிஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் நேம்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் கொடுத்துக்கலாம். அது மாதிரி நம்பர் ஆஃப் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அண்ட் பெண்டிங் இது ரெண்டும் நீங்கள் எக்ஸில் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இதை மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நேம்ஸை தூக்கி எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டாஸ்க் அசைன்ட் அண்ட் பெண்டிங்கை தூக்கி ஒய் ஆக்சிஸில் கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி கிராஃப் வந்துடும். வந்தோடனே நீங்கள் இப்போ இந்த கிராஃபில் உள்ளதில் சில இதை எடிட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிராஃபை கிளிக் பண்ணிங்க. இங்கே போனீங்கன்னா இது வந்து நம்ம கிராஃப் ஆட் பண்ணுறதுக்கு, விஷுவல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, இதை வந்து இந்த விஷுவலை எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஒரு விஷுவல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்னா என்ன டினோட் பண்ணுது, மெம்பர் நேம் தான் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த நேம்ஸ் தான் டினோட் பண்ணுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த நேம்ஸ் வராது. ஸோ நான் அதை ஆனில் வச்சுக்கிறேன். வேல்யூஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக தான் தெரியுது. இதை நல்லா நீங்கள் திக்காக தெரியணும் அப்படின்னா நீங்கள் போல்ட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அது சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் லைக் 10, 11, 12 எப்படி வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஸோ இதை 10ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த டைட்டில் மெம்பர் நேம் இருக்கிறது தான் டைட்டில். அது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கவுண்ட் 5, 10, 15 டாஸ்க் கவுண்ட். ஸோ அதையும் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வேல்யூஸ் வந்து நல்லா போல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதையும் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த டைட்டிலையும். அடுத்தது நம்ம லெஜெண்ட்ன்றது சம் ஆஃப் டாஸ்க் கம்ப்ளீட்டட், சம் ஆஃப் டாஸ்க் பெண்டிங். ஸோ லெஜெண்ட் வந்து டாப் லெஃப்டில் இருக்கட்டும். ஸோ இதை நீங்கள் ரைட்டில் வேணுனாலும் ரைட்டில் மாற்றிக்கலாம், சென்டர் வேணுனாலும் சென்டர் மாற்றிக்கலாம், இல்லை பாட்டம் லெஃப்ட்டில் வேணுனாலும் பாட்டம் லெஃப்ட் மாற்றிக்கலாம். நான் வந்து இதை வந்து டாப் லெஃப்ட்லேயே வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து டாப் லெஃப்டில் வந்துருச்சு. ஸோ அதோட டெக்ஸ்ட்டை வந்து நான் போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸ் வேணுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேறு கலர் இது கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லைக் திஸ். நீங்கள் கலர் எதுவும் டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி டைட்டில் அது வந்து இப்போ நம்ம இங்கே எதுவும் டைட்டில் கொடுக்கல, அதனால இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே நீங்கள் இந்த டைட்டில் ஆன்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஒரு டைட்டில் கொடுக்குறீங்கன்னா அந்த ஹெட்டிங்க்கு கீழேயே இன்னொன்று ஒரு டைட்டில் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டைப் பண்ணுறேன்னா இங்கே ஒரு டைட்டில் வருது இல்லை, அந்த டைட்டில் தான். அது நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். ரெட் லைன்ஸ் வேணும்னா அது மாதிரியே நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைன்ஸ் எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் இங்கே சின்ன சின்ன லைன்ஸ் போகும். அந்த லைனை வந்து நீங்கள் வேணும்னா சாலிடாக கொடுத்துக்கலாம். கலரும் நீங்கள் வேணும்னா அந்த லைனுக்கு வந்து நீங்கள் சம் கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைன்ஸ் இங்கே வந்துருக்கு பாருங்க. இதை வந்து நான் டாட்டாவே வச்சுக்கிறேன். அண்ட் ஜூம் ஸ்லைடர்னா இதை ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு அது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காலம்ஸ். ஸோ காலம்ஸ்க்கு வந்து நான் சம் ஆஃப் டாஸ்க் கம்ப்ளீட்டடுக்கு வந்து க்ரீனும், சம் ஆஃப் டாஸ்க் பெண்டிங்க்கு வந்து ரெட்டும் நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ டேட்டா லேபிள்ஸ்னால் அதோட கவுண்ட் இங்கே வரும். ஸோ அதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட வேல்யூஸ் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா திக்காக தெரியணும். ஸோ அதை போல்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான அளவு. ஸோ நான் 12 கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எனக்கு இதுக்கு எதுவும் கொடுக்க வேணாம். டோட்டல் லேபிள்ஸ் ஆனும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். டோட்டல் கவுண்ட்டும் அதனால உங்களுக்கு நல்லாவே விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப டென்ஸாக தெரியுது அப்படின்னா ஸ்பேசிங்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பேசிங் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸாக தெரியும். ஸோ அந்த கேப் வந்து நான் ஓரளவு லைக் 30 இந்த கேப்பில் நான் வச்சுக்கிறேன். ஸோ இதோட ஹெட்டிங் இப்போ நான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதே ஃபார்மேட் விஷுவலில் இங்கே விஷுவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல்ன்றதை போயிட்டு இந்த டைட்டிலில் போயிட்டு ஹெட்டிங்கை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து டாஸ்க் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துக்கிறேன். ஹெட்டிங்கை நல்லா போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டிங்க்கு நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட்ஸில் நான் சைடில் எனக்கு விஷுவல் பார்டர்ஸ் வேணும். அதனால நான் விஷுவல் பார்டர்ஸை ஆன் பண்ணிக்கிறேன். ஷேடோஸ் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷயம். இந்த டூல் டிப்ஸ் ஆன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டருக்கு நேராக இந்த டூல் டிப்ஸ் காட்டும். இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து என்ன டேட்டா, இது எதுக்கு அகேன்ஸ்டாக உள்ள டேட்டான்றதை காட்டாது. இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எடுத்துக்கிட்ட போனீங்கன்னா அது பிரசாந்தோடதுல இவ்வளோ கம்ப்ளீட்டட், இவ்வளோ டோட்டல் டாஸ்க் அப்படின்றது இருக்கும். இது வந்து இவ்வளோ பெண்டிங், அதான் இந்த டூல் டிப்ஸ்ன்றது. ஸோ அதை வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து காலம் சார்ட் எப்படி பண்ணுறது, அதை எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம லாஸ்ட் டைம் வந்து இது வந்து ஹரிசாண்டல் நார்மல் சார்ட்டில் பார்த்தோம், ஸ்டாக்டு பார் சார்ட்டில் பார்த்தோம். இந்த டைம் காலம் சார்ட் பார்த்தோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம பை சார்ட் யூஸ் பண்ணோம். இந்த வாட்டி நம்ம வந்து இங்கே வந்து டோனட் சார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் டோனட் சார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். டோனட் சார்ட்டும் கிட்டத்தட்ட பை சார்ட் மாதிரி தான், சேம் தான். இதில் வந்து நான் நம்பர் ஆஃப் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அண்ட் நம்பர் ஆஃப் டாஸ்க் பெண்டிங் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு இதை மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஃபார்மேட் பெயிண்டர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இங்கே போயிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரியே நம்பர் ஆஃப் டாஸ்க் கம்ப்ளீட்டட் பெண்டிங் இதெல்லாம் ரெட்டில் வந்துடும். அதே மாதிரியே நம்ம என்னென்ன அங்கே சேஞ்சஸ் பண்ணமோ அதே மாதிரியே எதுவும் சேஞ்ச் ஆகிடும். நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணி காமிச்சேன். நான் இதை மேனுவலாகவே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நான் ஜஸ்ட்டு லாஸ்ட் டைம் மாதிரியே நான் வந்து சார்ட்டை மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டடும் பெண்டிங்கும் நான் இங்கே கொடுத்துட்டோன்னே இதை எப்படி மாடிஃபை பண்ணணும்னா ஃபார்மேட் ஒரு விஷுவல்ஸ் போங்க. லெஜண்ட்ஸ் வந்து டாப் ரைட்லேயே அலைன் ஆகிருக்கட்டும், எனக்கு ஓகே தான் அது. ஸோ இங்கே ஸ்லைசஸ் போயிட்டு நான் ஸ்லைசஸில் கலர்ஸ் மாற்றுறேன். ஸோ கம்ப்ளீட்டடுக்கு க்ரீனும் பெண்டிங்க்கு வந்து ரெட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ டேட்டா லேபிள் ஆனில் இருக்கட்டும். டேட்டா லேபிள் அவுட் சைடு இன்சைட்னா நீங்கள் இன்சைடு வச்சுக்கலாம், இல்லை அவுட் சைடில் வேணும்னா அவுட் சைடில் வச்சுக்கலாம். ஸோ நான் அவுட் சைடே வச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் வேல்யூஸ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். டேட்டா வேல்யூ ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, நான் வேல்யூ ப்ளஸ் பர்சன்டேஜ் ரெண்டுமே, கவுண்ட்டு ப்ளஸ் பர்சன்டேஜ் ரெண்டுமே வேணுன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். வேல்யூஸ் வந்து நீங்கள் இன்னும் திக் பண்ணணும்னா நல்லா போல்ட் பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் வேணுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லெஜெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் ரைட்டில் இருக்குது. நான் வந்து டாப் லெஃப்ட்லேயே லெஜெண்ட்ஸை கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணாது. ஸோ நான் டாப் லெஃப்டில் கொடுத்துட்டு இப்போ இது கூட ஹெட்டிங்கை நான் மாற்ற போகிறேன். இந்த ஹெட்டிங் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா சம் ஆஃப் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அண்ட் சம் ஆஃப் டாஸ்க் பெண்டிங்னு இருக்குது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் டோனட் சார்ட் அப்படின்றத கொடுத்துட்டு அதை வந்து டைட்டிலை வந்து நான் போல்ட் பண்ணிக்கிறேன், சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து இதே மாதிரியே ப்ளூ கொடுத்துக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து விஷுவல்ஸ் பார்டர் சைடில் வேணும். ஸோ இதை ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு விஷுவல் பார்டர்ஸை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ விஷுவல் பார்டர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டு பார் சார்ட்டு பை சார்ட் பார்த்தோம். இந்த டைம் வந்து ஸ்டாக்டு காலம் சார்ட் ப்ளஸ் டோனட் சார்ட் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நார்மல் ஸ்லைசர் இங்கே பார்த்தோம். இங்கே வந்து நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணது வந்து இந்த ஸ்லைசர். ஸோ நான் இந்த டைம் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த ஸ்லைசர். ஸோ இந்த ஸ்லைசர் எப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் கீழே ட்ராப் டவுன் வர மாதிரி உள்ள ஸ்லைசர். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து டீம் நேம் கொடுத்துக்கிறேன், டீம் நேமு. அடுத்தது வந்து மெம்பர்ஸ் நேம். இது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ட்ராப் டவுன் வரும். நீங்கள் வந்து இந்த டீமில் இந்த 2 பேர் இருக்காங்க அப்படின்னா
ஸோ அதை வந்து நீங்கள் இந்த ஸ்லைசஸ்லையும் நீங்கள் போயிட்டு செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த விஷுவல்ஸை மாற்றிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் இந்த ஸ்லைசருக்கு நீங்கள் ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு சிங்கிள் செலக்ட் பண்ணணும்னா சிங்கிள் செலக்ட் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை மல்டி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மல்டி செலக்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். மல்டி செலெக்ஷனே நான் ஆனில் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஹெட்டிங் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே. அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்லைசர் ஹெட்டிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வேணும் எப்படி வேணுன்றதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னாலும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் எதுவும் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஃபாண்ட் கலர் வந்து எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் விசிபிலிட்டிக்காக உங்களுக்கு செக் பாக்ஸ் கலர் எதை மாதிரி வேணும், ஸோ அந்த செக் பாக்ஸ் கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு இதோட ஃபாண்ட் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது மாதிரியான ஃபாண்ட் வேணும் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்டாலிக்காக வேணும்னா இட்டாலிக் மாற்றிக்கலாம், இல்லை நார்மல் ஃபாண்ட்டே இருக்கணும்னா நார்மல் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் வெயிட்டு நல்லா போல்ட்டாக என்ன போல்ட்டாக மாற்றிட்டு ஜூம் மோட் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டூல் டிப்ஸ்ன்றது நீங்கள் பக்கத்தில் போகும்போது சேஞ்ச் ஆகுறது. ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இங்கே போயிட்டு கேட் டீமை நான் இங்கே செலக்ட் பண்ணேன்னா ஒன்லி கேட் டீம் டேட்டா வேணும். நீங்கள் கேட் டீம்லேயே ஸ்பெசிஃபிக்காக எனக்கு சில மெம்பர்ஸ் டேட்டா மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பிரசாந்த்னா பிரசாந்த் ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மல்டி செலெக்ஷன் பண்ணணும்னாலும் இது மாதிரி கண்ட்ரோல் பிடிச்சி 2 இது செலக்ட் பண்ணிங்கனாலும் 2 இது. நீங்கள் இதை இங்கே இதுக்கும் அதுக்கும் உள்ள அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு டீம் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். இங்கே போயிட்டு நீங்கள் அந்த ஈச் மெம்பர்ஸை செலக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஹையாரிக்கி சார்ட் ஃபில்டரில் ஸ்லைசரில் லைக் நீங்கள் ஒரு டீமையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டீமில் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த தனியாகவும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி காட்டிக்கலாம். ஸோ அதை மாதிரி நீங்கள் சார்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைசரும் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்லைசர்ஸ் பார்த்துட்டோம். இதை மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்லைசர் எந்த இது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே இதில் வந்து எனக்கு வேற மாதிரியான சார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதே இதை போய் இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த சார்ட் மாறிக்கும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இதை வந்து இதில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல டேட்டா மாறிக்கும். இதே ஸ்டாக்டு எனக்கு பார் சார்ட் பர்சன்டேஜில் வேணும்னா அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜில் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்த இது கொடுத்தீங்கன்னா அதே மாதிரியான லிங்க் இங்கேயும் வந்துடும். உங்களுக்கு எப்படி சேஞ்சஸ் நடந்துச்சோ அதே மாதிரியே வந்துடும். இப்போ நான் வந்து நான் இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே போய் இங்கே மாத்துறேன்னா மாறும். எப்படி உங்களுக்கு சார்ட் வேணுமோ அது மாதிரி நீங்கள் மாற்றி உங்களுக்கு எந்த விதத்தில் சார்ட் நல்லா விசிபிலிட்டி நல்லா இருக்கு, எப்படி டேட்டாஸ் நல்லா உங்களுக்கு புரியுதோ அதை மாதிரி நீங்கள் சார்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதை வந்து பார் சார்ட்டாகவே பண்ணியிருந்தேன். ஸோ பாராகவே கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதையும் நீங்கள் அதை மாதிரி தான் இங்கே நீங்கள் டோனட்டுக்கு பதிலாக பை சார்ட்டாக வேணும்னா பையாவும் கொடுத்துக்கலாம், இல்லை டோனட் வேணுனாலும் டோனட் கொடுத்துக்கலாம். ஸோ அதை மாதிரி தான் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல மாறிக்கும் சார்ட் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? That's all team. Thanks for watching. Please subscribe to Easy Learners for more video. நான் இது மாதிரி உங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் வீடியோஸ் இன் பவர் பிஐ நான் உங்களுக்கு போடுறேன். வேற மாதிரி வேணா விஷுவல்ஸ் யூஸ் பண்ணி காட்டுறேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.